الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب هب لي من الصالحين فبشرناه بغلام حليم وقال رسول الله صلى الله عليه وسلم نعم اليوم يوم العرفة ينزل الله رب العز إلى السماء الدنيا. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஈதுல் அத்ஹா பெருநாள் தொழுகையை நாம் எதிர்கொள்ளவிருக்கிறோம். பெருநாள் தொழுகை என்று சொன்னாலே அதற்கு முந்திய தினமாக இருக்கக்கூடிய அரஃபாவின் தினம் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் பல்வேறு சிறப்புகளை காட்டுகிறது. ஹஜ்ஜில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு. எந்த ஒரு அமலை அல்லாஹுக்கென்று நாம் செய்கிறோமோ அந்த அமலை அல்லாஹ் வீணடிப்பதில்லை. அந்த அமலின் மூலமாக கிடைக்கும் பலனை கியாமத் வரைக்கும் அல்லாஹ் கொண்டு செல்கிறான். அப்போ ஹஜ் பெருநாளினுடைய ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னாலும் சய்யிதனா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை இன்றைய தினம் நினைவு கூறவிருக்கிறோம். ஈதுல் அத்ஹாவிற்கு முன்னால் யௌமுல் அரஃபா என்று சொல்லுவார்கள். ஹாஜிகள் அரஃபா மைதானத்திற்கு செல்லுவது ஒரு இன்றியமையாத கடமை. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது அரஃபா மைதானத்தில் சிறிது நேரம் தங்குவது ஹஜ்ஜினுடைய அமலை சொல்லி காட்டுவார்கள். அப்போ ஹஜ்ஜு என்றாலே அரஃபாவில் தங்குவது தான். ஹாஜிகள் அங்கு அரஃபாவில் தங்கியிருப்பார்கள். உலகத்தில் உள்ள அத்துணை நபர்களும் அன்றைய தினம் நோன்பு நோற்று இருப்பார்கள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவினுடைய தினமாக இருக்கிறது. இந்த அரஃபாவினுடைய தினத்தை பற்றி ஹதீஸிலே நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் நிஅமல் யௌம் யௌமுல் அரஃபா, நாட்களிலேயே மிகச் சிறந்த நாள் அரஃபாவினுடைய தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்குகிறான். யன்ஸிலுல்லாஹு அஸ்ஸ வஜல் இலா ஸமாஇத் துன்யா, முதல் வானத்தில் இறங்கி அடியார்களிடத்தில் கேட்கிறான். அடியார்கள் கேட்கக்கூடிய அத்தனை துஆக்களையும் அன்றைய தினம் அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லுவார்கள், நிஅமல் யௌம், நாட்களிலேயே ரொம்ப சிறந்த நாள் ஒன்று இருக்கிறது. அந்த நாளில்தான் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்குகிறான் என்று சொன்னவுடன், யா உம்முல் முஃமினீன், அது எந்த தினம் என்று மக்கள் எல்லாம் கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், வகால யௌமுல் அரஃபா, அந்த தினத்தில் தான் யௌமுல் அரஃபாவுடைய தினம். அன்றைய தினத்தில் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்குகிறான் என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸில்
இந்த அரஃபாவினுடைய தினத்தை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேலும் சொல்லி காட்டுவார்கள், மா மின் யௌமின் அக்ஸர மின் ஐயுஅதிகல்லாஹு பிஹி அப்தன் மினன் நார். இந்த யௌமுல் அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் சந்தோஷத்தினால் இன்றைய தினம் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவதைப் போல வேற எந்த ஒரு தினத்திலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பதில்லை. இன்றைய தினம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யுபாஹி பிஹிமுல் மலாயிகா, தன்னுடைய மலக்குமார்களை எல்லாம் ஒன்று கூட்டுகிறான். ஃபகால் மா அராது ஹாவுலா, என்னுடைய அடியார்களை நீ பார்த்தீரா? ஹாஜிகள் அரஃபாவுடைய தினத்தில் தன்னுடைய உடைகளில் தூசி படிந்தவர்களாக, பரட்டையானவர்களாக தன்னுடைய செல்வங்களை எல்லாம் செலவழித்து அரஃபாவுடைய தினத்தில் ஒன்று கூடி அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி சிறிது நேரம் அரஃபாவுடைய மைதானத்தில் தங்கியிருக்கும் பொழுது அல்லாஹ் சந்தோஷ மிகுதியால் மலக்குகளிடத்தில் கேட்கிறான், மாறாத ஹாவுலா, என்னுடைய அடியார்கள் என்ன நாடுகிறார்கள், நான் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டேன் என்பதாக அரஃபாவினுடைய தினத்தை பற்றி அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். வேறொரு இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசக்கூடிய வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்லுவார்கள், உன்துரு இலா இபாதி, உன்துரு இலா இபாதி, என் அடியார்களை நீங்கள் பார்த்தீர்களா? மலக்குகளிடத்தில் அல்லாஹ் கேட்பானாம், உன்துரு இலா இபாதி அதௌனி ஷஅஸன் வ கப்ரன், அவர்கள் தலைவீரி கோலமாக தூசி படிந்தவர்களாக எனக்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்து வந்திருக்கிறார்களே, என்னுடைய அடியார்களை நீ பார்த்தீர்களா என்பதாக அல்லாஹ் மலக்குகளிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறான். ஹதீஸிலே அரஃபாவுடைய தினத்தை பற்றி நிறைய இடங்களில் சிறப்புகள் வந்திருக்கிறது. அந்த தினத்தில் கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்றாங்க, கைரு துஆ துஆஉ யௌமுல் அரஃபா, நாம் செய்யக்கூடிய துஆக்களிலேயே சிறந்த துஆ அரஃபாவுடைய தினத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆ தான் என்பதாக சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகைரு மா குல்த் அன வநபியூன் மின் கப்லி, கேட்பதில் நீங்கள் எப்படி கேட்க வேண்டும், அல்லாஹ்வை நீங்கள் எப்படி துதிபாட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். நானும் எனக்கு முன் வந்த நபிமார்களும் சொன்னதை போல நீங்களும் சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா லா ஷரீக லா லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் எனக்கு முன் உண்டான நபிமார்களும் சொன்ன சிறந்த வார்த்தைகளில் இந்த வார்த்தையை போல வேறொன்றும் கிடையாது. அப்ப அரஃபாவுடைய தினத்திலே இது போன்ற துஆக்களை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சிறந்த தினம் அரஃபா. நாம மட்டுமல்ல, யூதர்களும் இந்த தினத்தை விளங்கி வைத்திருந்தார்களாம். யூதர்களும் இந்த தினத்தை கண்டு மெச்சிக்கொள்ளுவார்கள். இப்படிப்பட்ட சிறந்த நாளை இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. ஒரு யூதர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். வந்தவுடன் சொன்னார், வகால ரஜுலும் மினல் யஹூத் லி உமர் பின் கத்தாப், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குனா. என்ன வசனம்? அந்த யூதர் சொல்லி காட்டுகிறார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நான் இன்றைய தினம் என்னுடைய மார்க்கத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக்கி விட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சரி குர்ஆன்ல இது இருக்கு, அதுக்கு என்ன உனக்கு? உடனே வந்த யூதர் சொன்னார் லத்தகதனா தாலிக்கல் யௌம ஈதா, இது மாதிரி இறைவன் எங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்திருந்தான்னா அன்றைய தினம் நாங்கள் ஈதே கொண்டாடி இருப்போமே. அவ்வளவு பெரிய சிறந்த வசனத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டுவிட்டு சொன்னார்களாம், இன்னி லஅலம் ஐய யௌமின் நஸலத் ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்து எப்ப இறங்குச்சுன்றது எனக்கு தெரியும். ஹாதா ஹுவ யௌமுல் அரஃபா,
இது அரஃபாவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஆயத்தை தந்திருக்கிறான் என்பதாக சொல்லி முடித்து கொண்டாங்க. விளக்க உரையாளர்கள் சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை சொல்வதில் பல்வேறு நுட்பங்கள் இருக்கிறது. முதல் விஷயம் என்ன, நாங்கள் அதை ஈதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஈது என்று சொன்னால் அல்லாஹும் ரசூலும் எதை ஈது என்று சொன்னார்களோ அதுதான் எங்களுக்கு ஈது. அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு நாளை நாங்கள் ஈதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த யூதனுக்கு புரிய வைக்கிறார்கள். மா தாக்குமர் ரசூலு ஃபஹுது, உங்களுடைய ரப்பு, உங்களுடைய தூதர் எதை சொன்னாரோ அதை மாத்திரம் நீங்கள் பற்றி பிடியுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, அவர்கள் தடுத்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். அந்த அளவிற்கு அரஃபாவுடைய தினத்தில் யூதர்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இந்த நாளில் தான் வசனங்களை இறக்கினான். துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் அது. அந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார். நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆக்களை அதிகமாக கேட்க வேண்டும். இந்த நாளில் நோன்பு வைப்பது சொல்றாங்க. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் ஒருவர் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன்வருட ஒரு வருட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், பின்வருட ஒவ்வொரு வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு வருடத்துடைய சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஸௌமு யௌமுல் அரஃபா யுகஃபிரு ஸனத்தைன், முன்பின் 2 வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னிப்பதாக ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஈதுல் அல்ஹாவினுடைய சிறப்பான அமல்களை நமக்கு தந்திருக்கிறான். சிறப்பான அமல்கள், ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. இந்த ஈதுனுடைய படிப்பினையை பற்றி நிறைய இடங்களில் சொல்லி காட்டுவார்கள். ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு அமலையும் நினைவுபடுத்தும் முகமாக அல்லாஹ் ஈதுல் அல்ஹாவினுடைய வணக்கங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய இயலாத பருவம், முதிர்ச்சி அடைந்து விட்டது, உடல் உறுப்புகள் எல்லாம் தளர்ந்து விட்ட நேரத்தில் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களாம். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவை செய்கிறார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடு, நல்ல ஒரு சாலிஹான நற்குணமுள்ள ஒரு குழந்தையை கொடு என்று தன்னுடைய இயலாத வயதில் துஆவை செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் துஆவை விட்டதில்லை, இரவு பகலாக துஆ செய்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். என்னை எல்லாம் குழந்தை இல்லாமலேயே இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளுவானோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு சுப செய்தியை சொல்லுகிறான். ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவருடைய பெயர் இஸ்மாயில் என்ற சுப செய்தியை அல்லாஹ் கனவின் மூலமாக அறிவிக்கிறான். அல் குர்ஆன் பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இவ்வளவு தள்ளாத வயோதிகத்திலும் ஒரு குழந்தை பிறப்பதை நினைத்து ரொம்ப சந்தோஷப்படுறார். மனைவி ஹாஜரா அம்மையார் அவர்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிறது. குழந்தையை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூரிப்படைகிறார்கள். முகம் அழகால் விளங்கி கொண்டிருக்கிறது. 90 வயதில் தள்ளாத வயதில் குழந்தை பிறந்திருக்கிறது. இஸ்மாயில் என்னும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையை பாசமாக ரொம்ப நேசமாக வளர்த்து வந்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தை வயது வளர்ந்து ஃபலம்மா பலக ஸஅய 13 வயது நல்லா நடக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சோதனை ஆரம்பமாகிறது. கனவு ஒன்றை பார்க்கிறார்கள். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய قال إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. கனவு ஒன்று பார்க்கிறாங்க. அந்த கனவில் தன்னுடைய ஆசை மகன் 90 வயதிற்கு பிறகு தவமிருந்த அந்த மகனை அறுப்பதை போல கனவு ஒன்றை பார்க்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கனவை பார்த்த உடனே நாம் பார்க்கிற கனவுக்கும் நபிமார்கள் பார்க்கிற கனவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது.
நபிமார்கள் பார்க்கிற கனவு அது உண்மையாகவே ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறது. வஹீயினுடைய 40 பிரிவுகளில் 40வது ஒரு பிரிவு கனவு, நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கனவு. நமக்கு வரக்கூடிய கனவெல்லாம் அப்படி அல்ல. நைட்டு ஏதாவது யூடியூப்பில் உட்காந்து படத்தை பார்த்துடுறது, காலையில் அப்படியே கனவுல வரும். இதுவெல்லாம் ஒன்றுமல்ல. ஏதேனும் ஒன்று யதார்ச்சையாக படத்தில் வருவதை கனவாக வருவது, ஆர்வத்தின் மிகுதியால் வருவது உண்மையல்ல. நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு அது ஷரியத் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் அறுக்கப்படுவதை கனவில் பார்க்கிறார்கள். முதல் நாள் பார்க்கிறார்கள், அதே கனவு வருகிறது. 2வது நாள் பார்க்கிறார்கள், அதே கனவு வருகிறது. 3வது நாளும் வருகிறது. பயந்தார்கள். ஆசையாய் மகனுடைய பிரிவு, ஆசையாய் தன்னுடைய மகனை வளர்த்த அந்த சிந்தனை வருகிறது. மகனிடத்தில் கேட்கிறார்கள், நான் கனவு ஒன்றை கண்டேன். ஃபன்துர் மாதா தரா யா அபதி, என் செல்ல மகனே, நான் இப்படி அறுப்பதை போல கனவு கண்டேன். நீ என்ன நினைக்கிறாய்? நீ என்ன நினைக்கிறாய்? மகனிடத்தில் கேட்டா, ஒரு பிள்ளை எப்படி சொல்லணும், ஒரு குழந்தை எந்த மாதிரி வளர்க்க வேண்டும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த தந்தை என்பதற்கு முன்மாதிரி. என்னாலலாம் முடியாது, அடம் பிடிக்கவில்லை. இல்லை, நீங்க அருங்க என்பதாக சொல்லவில்லை. குழந்தை வாயிலிருந்து வந்த வார்த்தை இதுதான். கனவு பார்த்தது உடனே அன்னையிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போக வேண்டும். உடனே அன்னை ஹாஜராவிடத்தில் சொல்லுகிறார்கள், என்னுடைய ஹலீல் நண்பரை பார்ப்பதற்காக வேண்டி இவரை அழைத்து கொண்டு போக வேண்டும். நண்பரை பார்க்கணும். அம்மாட்ட போய் 90 வயசுக்கு பிறகு இவ்வளவு காலங்கள் கழித்த பிறகு குழந்தையை அறுக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அம்மாவாக விடுவாங்களா? உடனே மனைவியிடத்தில் சொல்லும் பொழுது, அப்படியா, தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி அழைத்து கொண்டு செல்லுகிறார் என்பது கூட தெரியாமல் ஹாஜரா அம்மையார் தன் மகனை அழைத்து ஆசையாசையாய் குளிப்பாட்டி புத்தாடைகள் அணிவித்து நறுமணம் பூசி தலைக்கு எண்ணெய் தேய்த்து சந்தோஷத்தோடு தன் கணவனோடு அனுப்பி வைக்கிறார்கள். கணவனும் பிள்ளையும் மனைவியும் 3 நபர்களும் நடக்கிறார்கள். வனாந்தர காட்டில் செல்லுகிறார்கள். 4 பக்கமும் மலையாக இருக்கிறது. இடையில் ஒரு வனாந்தர இடைவெளி, எந்த ஒரு மரமோ புற்செடிகளும் கூட இல்லாத வனாந்தர கல் பாதைகளை கடந்து சென்று ஒரு இடத்தில் நின்றவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷைத்தான் புரிந்து கொண்டான், இப்ராஹிம் அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றப் போகிறார், எப்படியாவது இதை தடுக்கணும். காரணம், இதை நிறைவேற்றி விட்டார் என்றால் வரலாற்றில் அல்லாஹ் பதிவு செய்வான். வரலாற்றில் பின்னால் அல்லாஹ் அல் குர்ஆனில் பேச ஆரம்பிப்பான். இப்பொழுதே இப்ராஹிமை தடுக்க வேண்டும். உடனே ஷைத்தான் ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் வந்து இப்ராஹிம் இடத்தில் பேசுகிறான். இப்ராஹிமே, பார்த்தியா, இந்த பிள்ளையின் முகத்தை ஒரு தடவை பார்த்தியா? இவ்வளவு காலங்கள் பிறந்த குழந்தையை எப்படி அறுப்பதற்கு மனம் வந்தது? ஒரு கனவு ஒன்று பார்த்தா என்பதற்காக பிள்ளையை கொல்ல யாரும் முன் வருவார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உறுதியாக நின்றார்கள். ஒரு கல்லை கொண்டு எரிந்து விட்டார்கள். எரிந்து ஷைத்தானை விரட்டுகிறார்கள். இப்பொழுது கல்லை எறிந்ததுதான் ஹாஜிகள் அங்கு அரஃபாவினுடைய மைதானத்திற்கு அருகில் ஷைத்தானை கல்லெறியும் அமலாக அல்லாஹ் மாற்றிவிட்டான். வரக்கூடிய ஒவ்வொரு ஹாஜியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கல்லை ஷைத்தானை கொண்டு எரிந்தார்களோ அதே போல ஒவ்வொரு நபர்களும் ஷைத்தானை கல்லெறியும் இடமாக அல்லாஹ் மாற்றிவிட்டானே. ஷைத்தான் விடல, பிள்ளைகிட்ட போறாங்க. குழந்தை பின்வாங்குச்சுன்னா அல்லாஹ்வின் கட்டளையை தடுத்து விடலாம். உடனே குழந்தைகிட்ட போய் சொல்றாங்க, உன்னை எதுக்கு உங்க தந்தை அழைத்து போகிறார் தெரியுமா? குழந்தை சொல்லுகிறது, என்னுடைய தந்தை எதை செய்தாலும் சரியாகத்தான் செய்வார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லை எடுத்து எறிகிறார்கள், விடவில்லை. பெண்கள் இலகிய மனம் படைத்தவங்க, அவங்ககிட்ட சொல்லி காரியத்தை தடுத்து விடலாம். அன்னை ஹாஜராவிடத்தில் வரும் பொழுது ஹாஜரா அம்மையாரிடத்தில் கேட்கிறான் ஷைத்தான், எதற்காக வேண்டி உன் கணவர் உன் மகனை அழைத்து கொண்டு செல்லுகிறார் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, அவங்க நண்பரை சந்திப்பதற்கு. இல்லை இல்லை, உன் பிள்ளையை அறுப்பதற்காக வேண்டி அழைத்து செல்லுகிறார். பதறி போனான். அந்த இடத்தில் நிற்பாட்டப்படுகிறது.
அந்த இடத்தில் ஹாஜரா அம்மையாரை தன்னந்தனியாக குழந்தையையும் அவர்களையும் விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். நாளடைவில் தன் பிள்ளையை அறுப்பதற்காக வேண்டி மறுபடியும் அழைத்து செல்லும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். இது போன்று நான் கனவை பார்த்தேன், ஃபன்துர் மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய்? உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், அன்னி ஃபஃஅல் மா துஅமர், என்னுடைய தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் எதை சொன்னானோ அதை நீங்கள் செய்து விடுங்கள். ஃபஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நிச்சயமாக நான் பொறுமையாக இருந்து கொள்ளுவேன். பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை இது. அறுப்பதற்கு, தன் பிள்ளையை அறுப்பதற்கு மனம் வர வேண்டும் ஒரு தந்தைக்கு, தன் உயிரை தியாகம் செய்வதற்கு மனம் வர வேண்டும் ஒரு பிள்ளைக்கு. இரண்டு நபர்களும் ஒத்துக்கொண்டார்கள். ஃபலம்மா அஸ்லமா, அல் குர்ஆன் பேசுகிறது, ஃபலம்மா அஸ்லமா, அந்த குழந்தையினுடைய இரண்டு கரங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிக்கொண்டு ஃபலம்மா அஸ்லமா வத்தல்லஹு லில் ஜபீன், பாறையின் மீது படுக்க வைத்தார். பாறையின் மீது படுக்க வைக்கும் பொழுது தல்லகூலில் ஜபீன் என்று சொன்னால் ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கு. ஒன்று குப்புறக்க படுக்க வைப்பது என்ற அர்த்தம் இருக்கிறது. இன்னொன்று அந்த பிராணிகளை அறுக்கும் பொழுது முட்டுக்காலை தூக்கி கழுத்தில் வச்சு அறுப்பாங்கல்ல, அது போல் தன் பிள்ளையின் மீது கழுத்தில் காலை வைத்தார் என்றும் வருகிறது. இரண்டு விதமான தஃப்சீர்களை எழுதி காட்டுறாங்க. பிள்ளையின் மீது காலை, கழுத்தின் மீது காலை, முட்டுக்காலை வைக்கும் பொழுது குழந்தை சொல்லுகிறதாம், இஸ்மாயில், யா தந்தையே, யா அபி, எனது தந்தையே, என்னை கயித்தை கலட்டி விடுங்கள், கையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். உடனே காரணம் கேட்கிறார்கள், எதற்காக வேண்டி கலட்ட வேண்டும்? யாபதி, எனது தந்தையே, ஒரு கால் என்னுடைய கரங்களை கட்டிக்கொண்டு நீங்கள் அறுத்தால் பின்னால் குழந்தையை மனம் இல்லாமலேயே ஒருவர் அறுத்து விட்டார் என்று சமுதாயம் வரலாறு உங்களை சொல்லிவிடக் கூடாது. தன் மகன் இஸ்மாயிலுடைய விருப்பத்தோடு தான் அறுத்தார். கரைகளை கட்டிக்கொண்டு குழந்தைக்கு மனம் இல்லாமலே பிள்ளையை இறைவனுக்காக வேண்டி பலி கொடுத்து விட்டார் என்று வரலாறு உங்களை பேசிவிடக் கூடாது. எனவே என்னுடைய கரங்களை அவிழ்த்து விடுங்கள். குழந்தை சொல்லுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியத்தோடு கையில் இருந்த கட்டை அவிழ்த்து விடுகிறார்கள். கழுத்தில் கத்தியை வைக்கிறார்கள். அதற்கு பிறகு குழந்தை சொல்லுகிறது, யா அபி, என் முகத்தை பார்த்து எப்பொழுதும் அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு பாசம் தடுத்து விடக்கூடாது, என்னை குப்புறக்க படுக்க வையுங்கள் என்று குழந்தை சொல்லுகிறது. அதே போன்று குப்புற படுக்க வைக்கிறார்கள். கத்தியை முழு வேகத்தோடு குழந்தையினுடைய கழுத்தில் வைக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கத்திக்கு கட்டளையிடுகிறான். கத்தி அறுக்க மறுக்கிறது. கோபப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குழந்தை ஒத்துக்கொள்ளுகிறது. தானும் அறுக்க முன்வந்து விட்டார்கள். பாறையில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. கத்தி அறுப்பதற்கு மறுக்கிறது. கோபப்படுகிறார்கள். அந்த கத்தியோடு பேசுகிறார்கள். கத்தி சொல்லுகிறதாம், வகாலத் சிக்கீன் யஅமுர்னி ஹலீலி வஜப்பாருன் யன்ஹானி. இப்ராஹிமே, நீ அறு என்று ஒரு முறை சொல்லுகிறாய், ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு 70 முறை கட்டளை வந்தது, நீ அறுக்க கூடாது, நீ என்னுடைய ஹலீலுடைய மகனை அறுக்க கூடாது என்று கட்டளை வருகிறதே, நான் எதை பின்பற்ற வேண்டும் சொல்லுங்கள் என்று வகாலத்து யதகல்லமுஹு சிக்கீன் கத்தி பேசியதை வரலாற்றில் பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு கத்தி எப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக பக்கத்தில் இருந்த கல்லை அடிக்கிறார்களோ அந்த கல்லும் பிளக்கிறது. ஆனால் குழந்தையின் கழுத்தை கத்தி அறுக்க மறுக்கிறது. யோசித்து பார்க்கிறோம். நெருப்பு சுடும், கத்தி வெட்டும், தண்ணீர் மூழ்கச் செய்யும். ஆனால் இறைவனுடைய கட்டளை வந்துவிட்டால் எந்த ஒரு இயற்கை வஸ்துவும் தன் வேலையை செய்யாது. எந்த நைல் நதி ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றியதோ அதே நைல் நதி ஃபிரௌனை மூழ்கடித்தது. எந்த நெருப்பு உலகத்தின் மக்களை சுடுகிறதோ அதே நெருப்பு இப்ராஹீமை குளிர்விக்க செய்ததே அல்லாஹ்வின் கட்டளை. இயற்கை சீற்றங்கள் அல்லாஹ்வோடு கட்டுப்பட்டது. அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறானோ அதை செய்கிறது. அல்லாஹ் வேண்டாம் என்று நிப்பாட்டி விட்டால் அது நிப்பாட்டிக் கொள்ளுகிறது.
எப்பொழுது குழந்தையை அறுக்கப்படுகிறதோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்தி நிற்பால் அறுக்காமல் இருப்பதை பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார்கள். குழந்தை சொல்லுகிறது, லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று குழந்தை இஸ்மாயிலுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அதற்கு பிறகு வானலோகத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அதனால தான் அதிகமாக ஈதுடைய தினத்தில் நாங்கள் இந்த தக்பீரை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை சொல்லுகிறோம், அதிகமாக தக்பீர்களை சொல்லுகிறோம். அல் குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன் கத் ஸத்தகத் ருயா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இறங்குகிறார்கள், ஓ இப்ராஹீமே, உங்களுக்கு அல்லாஹ் விதித்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். அது ஸத்தகத் ருயா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். எந்த ஒரு முஃமின்கள் அல்லாஹ்வின் கட்டளையை சரியாக நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்குரிய கூலியை நாம் நிரப்பமாக கொடுப்போம். அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி. ஒரு முஃமின் அல்லாஹ்வினுடைய கட்டளையை சரியாக நிறைவேற்றுகிறானா கூலியை அல்லாஹ் நிரப்பமாக தந்து விடுகிறான். பல்வேறு நபர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். ஒருவருடைய தன்னுடைய வரலாற்றை சொல்லுகிறார், நான் அல்லாஹ் எனக்கு குறைவான வருமானத்தை தந்திருக்கிறான், சின்ன சின்ன அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சேன், என்ன அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அழைத்து கொண்டு போய் சென்று விட்டான். ஹஜ்ஜுக்கு போயிட்டேன். ஹஜ்ஜுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு நசீபாக்கினானே சொல்லி காட்டுகிறார். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். நீங்கள் அல்லாஹ்விற்கு உபகாரம் செய்தால் அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு உபகாரம் செய்வதை அல் குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா போது சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். திட்டமாக இது சாதாரண சோதனை அல்ல. தனக்கு தவமிருந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் கட்டளை, அறுக்க வேண்டும் என்று கட்டளை, அறுப்பதற்கு முன்வர வேண்டும் என்ற சோதனையிலும் வெற்றி, தன் பிள்ளையுடைய வளர்ப்பில் தன் உயிரை தியாகம் செய்வதற்கும் வந்த குழந்தையை வளர்ப்பினையும் வெற்றி. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். திட்டமாக ஒரு பெரிய சோதனையில் இப்ராஹிம் கலீல் வெற்றி பெற்று விட்டார். அடுத்து சொல்லுகிறான், வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம். இஸ்மாயில் அந்த அறுத்த குழந்தைக்கு பகரமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை கொண்டு வருகிறார்கள். வஃபதைனாஹு, அதற்கு நாம் பகரமாக்கினோம், இஸ்மாயிலுக்கு நாம் பகரமாக்கினோம். பிதிபிஹின் அதீம், மகத்தான சொர்க்கத்தினுடைய ஒரு ஆட்டை அதற்கு பகரமாக நாம் கொடுத்தோம். அல்லாஹ் பொறுப்படுத்துகிறார். அறுக்க வந்தது இஸ்மாயில, அறுத்தது தந்தை. ஆனால் பகரம் கொடுப்பது யாருங்க? அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் இஸ்மாயிலுக்கு பகரமாக பொறுப்பெடுத்து கொண்டோம், இஸ்மாயிலை நாம் காப்பாற்றினோம். அல்லாஹ் பார்ப்பது இதைத்தான். ஒரு அடியான் அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு காலை எடுத்து வைக்கிறானா? அவன் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறானா? எடுத்து வைத்து விட்டால் அல்லாஹ் அவருக்கு எந்த குறையும் வராமல் பாதுகாக்கிறான். இவன் எடுத்து வைக்காமல் இருந்து விட்டால் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளாகிறான். இஸ்மாயிலுக்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய ஆட்டை நாம் கொடுக்கிறோம். வதரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன். பின்வரக்கூடிய சமுதாயத்திற்கு இந்த இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக நாம் ஆக்கினோம். அடுத்து சொல்லுகிறான், வஸலாமுன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் மீது சந்தோஷம் உண்டாவதாக. வரக்கூடிய ஒவ்வொரு சமுதாயமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை துஆ செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் உண்டாவதாக என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பேசி காட்டுகிறான். அப்படிப்பட்ட உன்னதமான தினம் வந்திருக்கிறது. இந்த யௌமுல் அரஃபாவில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய தினமாக இருப்பதால் அன்றைய தினம் நோன்பு வைப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபர்களும் அன்றைய தினம் நோன்பு வைப்பதற்கு முயற்சிப்பது. அது அடுத்ததாக